இன்ஸ்டண்ட்டாக சாக்லேட் கிரேவிங்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு தி ஏர் ஃப்ரையர் சீரீஸ் பார்ட் 5 சாக்லேட் மக் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. 3 டேபிள் ஸ்பூன் மைதா அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு தேவைப்படுற அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அல்லது 5 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீ அல்லது பட்டர் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். நல்ல ஒரு கேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுமே நட்டெல்லா இதுக்கு நடுவில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கேக் பேட்டரை நான் ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரி செல்சியஸில் 7 to 5 மினிட்ஸ் வரை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். தேவைப்பட்டால் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கார்னிஷிங் பர்பஸ்க்காக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், பேக் பண்ணி எடுத்தால் இன்ஸ்டன்ட் சாக்லேட் மக் கேக் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பை ஃப்ரெண்ட்ஸ்.